பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்றது ஒரு சாஸ்திரம் இருக்குங்க. அது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். ஆக மொத்தத்துல பார்த்தா பஞ்சபட்சி சாஸ்திரம் ஒரு சாஸ்திரம் இருக்கு. இந்த சாஸ்திரம் எதுனா, சாஸ்திரங்களிலே முதன்மையான சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். சரிங்களா? சாஸ்திரங்களே மிக உயர்ந்த சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரம். அதாவது நம்பர் 1 இருக்கிறது பஞ்சபட்சி சாஸ்திரம், நம்பர் 2 இருக்கிறது சரசாஸ்திரம், அப்புறமா ஜோதிட சாஸ்திரம், அப்புறமா வாஸ்து சாஸ்திரம், அந்த மாதிரி எல்லா சாஸ்திரங்களும் அதுக்கப்புறம் வரக்கூடியது. ஏன் இது நம்பர் 1 அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு கேட்டா, அது பல காரணங்கள் இருக்கு. அதுல ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா, ஜாதகம் ஜோதிடம்லாம் பார்க்கணும்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் தெரியணும், உங்க டைம் ஆஃப் பர்த் தெரியணும். அதுக்கப்புறம் அதெல்லாம் பார்த்து கால்குலேட் பண்ணி நம்ம அதெல்லாம் சொல்லணும். உங்களுடைய கேரக்டர், உங்க நட்சத்திரம், உங்களுடைய மற்ற விஷயங்கள் எல்லாமே லக்னம் இதெல்லாம் பார்த்து ஒரு சில விஷயங்கள் கணிக்கிறது. ஆனா பஞ்சபட்சி சாஸ்திரம் நீங்க கத்துக்கிட்டீங்க, பஞ்சபட்சி சாஸ்திரம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, ஒரு ஆள் பார்த்து அவங்க பேரை கேட்டாலே போதும் அவங்களோட பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். அது இன்னும் நல்ல டெவலப் ஆகிட்டோம் அப்படின்னா, ஒரு ஆளை பார்த்தே அவங்களோட நடை உடை பாவனை அவங்களுடைய கேரக்டரை வச்சே நம்ம அவங்களோட பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். பட்சியை கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா போக போக தெரியும் நம்ம பட்சினா என்னன்றது. அவங்களோட பட்சியை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம சொல்றத அவங்க கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. அதுக்குன்னு வசீகரம் வசியம் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடிய நம்ம சித்தர்கள் மகான்கள் இவங்க எதற்காக இது கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா, நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்தி கொள்வதற்காக கொடுத்துருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேங்க. இப்ப நம்ம ஒரு பேங்க்குக்கு போறோம், பேங்க்ல போய் நம்ம ஒரு வேலை நடக்கணும், கொஞ்சம் அர்ஜென்ட்டா நடக்கணும், பட் அங்க லேட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல நமக்கு அந்த விஷயம் சுலபமாகவும் நடக்கணும், சீக்கிரமாகவும் நடக்கணும் அப்படின்னும் போது எல்லாம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. வீடியோ இப்ப தேவைப்படும் போது உங்களுக்கு சொல்றேன், வீடியோ ஆன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. சரிங்களா? இப்ப நம்ம ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா, அந்த யாருக்கிட்ட அந்த வேலை நடக்கணுமோ அவங்களோட பெயர் தெரிஞ்சால் போதும், அவங்களோட பட்சியை நம்ம அந்த பட்சிக்கான மந்திரத்தை சொல்லி அந்த பட்சியை வசப்படுத்தி அவங்க கிட்ட அந்த வேலையை கொண்டு போய் கொடுத்தோம்னா சீக்கிரம் முடிச்சு கொடுத்துருவாங்க. நமக்கு சுலபமாக வேலை முடிந்து விடும். புரியுதுங்களா? சோ அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான விஷயம் பஞ்சபட்சி சாஸ்திரம். பட்சி அறிந்தவனிடம் பகைத்து கொள்ளாதேன்னு ஒரு பழமொழி இருக்கு. பட்சி அறிந்தவனிடம் பகைத்து கொள்ளாதே அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி இருக்கு. ஏன்னா நமக்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இன்னொருத்தவங்களோட எந்த டீட்டெயிலுமே தேவையில்லை, பேர் மட்டுமே போதும். அந்த அளவுக்கு நம்ம பலமாக இருப்போம். இப்ப இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது நம்ம இப்போ ஒரு 10 வருஷம் 20 வருஷம் முன்னாடி வந்தது கிடையாதுங்க. இது போகரையா, காகபுஜுண்டர் இவங்களால, அகத்திய மாமுனிவர், ரோம மகரிஷி இவர்களால இயற்றப்பட்ட ஒரு அருமையான சாஸ்திரம் தான் பஞ்சபட்சி சாஸ்திரம். சரி, இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிறதுனால என்ன நன்மைகள் அப்படின்னு பார்த்தா, காமனா எல்லாருமே நம்ம ஒரு வேலை செய்யணும், ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும், வேற வேலைக்கு போகணும், கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்கணும், மாப்பிள்ளை பார்க்கணும், இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னு கேட்டா, நம்ம என்ன பண்ணுவோம், நார்மலா ஒரு நல்ல நேரம் பார்த்து பண்ணுவோம். இது நல்ல நேரம் பார்த்து பண்ணுவோம். அது அப்படி நல்ல நேரம் பார்த்து பண்ண பிறகும் சில சமயங்கள்ல சிலருக்கு ப்ராப்ளம் கிரியேட் ஆகுது. இது காமனா பார்க்கக்கூடியது. நல்ல நேரம்ங்கிறது காமனா பார்க்கக்கூடியது. காமனா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் நல்ல நேரம் பார்க்கறது. பட் காமனான நல்ல நேரம் எல்லாருக்குமே ஒர்க் ஆகுமான்னு கேட்டா எல்லாருக்குமே ஒர்க் ஆகாது. அப்ப யாருக்கு தான் ஒர்க் ஆகும்னு கேட்டா, சிலருக்கு ஒர்க் ஆகும், சிலருக்கு சில நேரங்கள்ல ஒர்க் ஆகும், எல்லாருக்குமே எல்லா நேரங்களும் ஒர்க் ஆகுறது இல்ல. அப்ப நமக்கான நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டா, பஞ்சபட்சி சாஸ்திரம் தெரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு நமக்கான நல்ல நேரம் தெரிஞ்சுப்பாங்க. நமக்கான நல்ல நேரம் அவங்களுக்கு கிடைக்கும், நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளோட பட்சி சார் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்ட சொல்றேன் நானு. தேங்க்யூ. அப்ப நமது பட்சி என்ன தொழில் பண்றாங்க, நம்ம பட்சி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை நம்ம பட்சி அரசு, அது போக போக தெரியும். இப்ப நம்ம பட்சி அரசுன்ற தொழில் செய்யும் போது நம்ம ஒரு வேலை செஞ்சு ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நிச்சயமாக சக்சஸ் ஆக முடியும். அப்ப நம்ம பட்சி அறிந்த பிறகு நம்ம ஒருத்தர்கிட்ட போய் பேசும்போது, நம்ம கிட்ட ஒருத்தர் பேசும்போது நம்ம ஜெயிப்பதற்கு
அதாவது நியாயமான விஷயமா இருக்கணுங்க. ரொம்ப முக்கியமானது, ரொம்ப நியாயமான விஷயமாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நியாயமான விஷயத்துல நம்ம ஜெயிப்பதற்கு பஞ்சபட்சி சாஸ்திரம் நிச்சயமா உறுதுணையாக இருக்கும். உதாரணத்துக்கு உங்க பிரதர் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். உங்க பிரதர் ஒரு 10 கோடி ரூபாய் சொத்து இருக்கு உங்களுக்கு. அந்த 10 கோடியில அவரே அட்டையை போடணும்னு பாக்குறாரு. உங்களுக்கு ஆக்சுவலா 5 கோடி வரணும், உங்க பிரதருக்கு 5 கோடி வரணும். மொத்தமா அவர் அட்டையை போடணும்னு பாக்குறாரு. நீங்க பட்சி அறிந்து பட்சி பார்த்து அந்த நேரத்துல நீங்க போய் அவங்க கிட்ட போய் கேட்கும் போது, பட்சி அறிந்து நீங்க கேட்கும் போது அதுக்கு நேரம் காலம்லாம் நம்ம குறிச்சிட்டு நீங்களே கண்டுக்கலாம். அதாவது படிச்ச பிறகு கத்துக்கிட்ட பிறகு நீங்களே குறிச்சுக்கலாம். நேரம் காலம் பார்த்த பிறகு கரெக்டா நீங்க போய் பேசுனீங்கன்னா நியாயமா உங்களுக்கு வர வேண்டிய விஷயம் உங்களுக்கு வந்தே சேர்ந்து விடும். அது யாராலையும் ஒன்றும் தடுக்க முடியாது. No one can stop. Because அந்த பட்சி பலம், அந்த நேரம் அப்படிப்பட்டதாக இருக்கும். அது எல்லாமே நம்ம விளக்கமாக கற்றுக்கொள்வோம் எங்க பஞ்சபட்சி சாஸ்திரத்துல, அந்த பயிற்சி வகுப்புல. சரிங்களா? இப்ப இதை யாரெல்லாம் கத்துக்கலாம்னு பார்த்தா எல்லாருமே கத்துக்கணும். வீட்டுல ஒருத்தரத்தாக மினிமம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் பஞ்சபட்சி சாஸ்திரம். ஏன்னா அப்பதான் நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு நம்ம பயன்படுது. நம்ம அவங்களுக்கு சொல்லலாம், இந்த நேரத்துல இதை செய்ப்பா, இந்த நேரத்துல அதை செய்ப்பான்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லும் போது அவங்க செய்யும் போது அவங்களுக்கு சக்சஸ் ஆகும். ஆக மொத்தம் பஞ்சபட்சி சாஸ்திரம்ங்கிறது நம்ம வாழ்க்கையில டே டு டே லைஃப்ல சக்சஸ் ஆகுறதுக்கான ஒரு ஃபார்முலா தான் இது. இதற்கு ஜோதிடம் தெரியணும் இல்ல எனக்கு இதை பத்தி வேற எதுவும் நாலேஜ் வேணும்னு கேட்டா எதுவுமே வேணாம். தமிழ் எழுத படிக்க, நம்ம தமிழ்ல தான் கிளாஸ் எடுப்போம், அதனால தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். இந்த சாஸ்திரம் கத்துக்கலாம். கத்துக்கிட்டு பேசிக்கலா நம்ம சொல்லி கொடுத்துருவோம். கத்துக்கிட்டு அதை நம்ம டே டு டே லைஃப்ல பயன்படுத்தும் போது அது வாழ்க்கை நிச்சயமாக முன்னேற ஆரம்பிக்கும். சரிங்களா? பட்சி அறிதன் பகைத்துக் கொள்ள, பட்சி அறிதன் பகைத்துக் கொள்ளாதே. இப்ப இந்த பயிற்சி வகுப்புல என்னெல்லாம் கத்துக்க போறோம் அப்படின்னா, பஞ்சபட்சி பெயர் பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுல நட்சத்திர பட்சி எப்படி கண்டுபிடிக்கிறது, பஞ்சபட்சிக்கும் பஞ்சபூதங்களுக்கும் உள்ள ஒற்றுமை என்ன, அதோட தன்மை எப்படிப்பட்டது. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா நம்ம கத்துக்க போறது திதி பட்சி கண்டுபிடிச்சு திதி சூன்ய பரிகாரம் எப்படி செய்யணும்னு தெரிஞ்சுப்போம். திதி சூன்ய பரிகாரம் அப்படிங்கிறது நார்மலா ஜோதிடர்கள் யாராவது இருக்கீங்களா இப்ப நம்ம குரூப்ல? ஜோதிடர்கள் ஓகே. சில ஜோதிடர்களுக்கு தெரியும் திதி சூன்ய பரிகாரம்னா என்னன்னு தெரியும். திதி சூன்யம்னா என்னன்னு தெரியும். நம்ம பிறந்தது ஒரு கிழமையில பிறந்திருப்போங்க. திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுல ஒரு கிழமையில பிறந்திருக்கிறோம். கரெக்ட். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு தேதியில பிறந்திருக்கிறோம். நம்ம ஒரு நட்சத்திரத்துல இருப்போம். நம்ம நார்மலா ஸ்டார் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், கிழமையும் பர்த்டே செலிப்ரேட் பண்றோம், சில டேட் ஆஃப் பர்த் வச்சு டேட் செலிப்ரேட் பண்றோம். இதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம். கிழமைங்கிறது பூமி சூரியனை சுத்தி வருது பாருங்க, இது 7 நாள் செலக்ட் பண்ணி அது கிழமையை பிக்ஸ் பண்ணிருப்போம். இதே சந்திரன் பூமியை சுத்தி வரக்கூடிய நாட்கள் இருக்கு பாருங்க, அமாவாசை டு பௌர்ணமி, பௌர்ணமி டு அமாவாசை, இது திதின்னு சொல்லுவோம். நார்மலா திதி எங்க பாப்பாங்க அப்படின்னு பார்த்தா, யாருக்கா திதி பத்தி தெரியுங்களா? திதி எங்க பார்ப்போம், திதி எங்க செலிப்ரேட் பண்ணணும்னு யாருக்கா தெரியுங்களா? செலிப்ரேஷன் கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பாப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச சில நாட்கள் இருக்கு. என்னங்க? இறந்த வீட்டுல திதி கொடுக்கறது. கரெக்ட். இறந்த வீட்டுல திதி பாக்குறது, திதி கொடுக்கறது பண்ணுவாங்க. இது ஓகே, இறந்த வீடு. ஆனா செலிப்ரேஷன் எங்க பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். ஒரு திதியை செலிப்ரேட் பண்ணுவோம், கொண்டாடுவோம். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. சூப்பர். விநாயகர் சதுர்த்தி, பிள்ளையார் சதுர்த்தி. சதுர்த்திங்கிறது திதி. கோகுல அஷ்டமி, ராம நவமி. அப்ப பிறந்த திதியையும் நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். நமக்கு நிறைய தெரியல. சரிங்களா? அப்ப பிறந்த திதியை ஏன் செலிப்ரேட் பண்றாங்க? இப்ப கோகுல அஷ்டமினா கிருஷ்ணர் பிறந்த நாள். அவர் பிறந்த நாள் இந்த மாசம் இந்த கிழமை இந்த தேதின்னு சொல்லி பிக்ஸ் பண்ணிருக்கலாம். ராமர் பிறந்த நாள், விநாயகர் உருவான நாள், இதெல்லாம் சொல்லியிருக்கலாம். கந்த சஷ்டி, சஷ்டிங்கிறது ஒரு திதி, பௌர்ணமிங்கிறது ஒரு திதி, அமாவாசைங்கிறது ஒரு திதி. ஏன் இதெல்லாம் செலிப்ரேட் பண்றோம்? அது முக்கியமா இறைநிலை, அந்த கடவுள் பர்த்டேவெல்லாம் செலிப்ரேட் பண்றோம் பாருங்க. கிழமையில செலிப்ரேட் பண்ணல, திதியில தான் செலிப்ரேட் பண்றோம். அப்ப திதி அவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. ஏதோ சில பல காரணங்களால நம்ம திதியை விட்டு விட்டோம்.
திதி பர்த்டே செலிப்ரேட் பண்றது விட்டு விட்டோம். திதி எங்க கொண்டு போய் வச்சுக்கிட்டோம்? மரணம் அடைந்தவர்கள் இறந்தவர்கள் வீட்டுல போய் திதி கொடுக்கறது, திதி பண்றதுன்னு அதை வச்சுட்டோம். அப்ப நமக்கு திதியை செலிப்ரேட் பண்ணணும்னு கேட்ட நிச்சயமாக நம்ம திதியை செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா கோகுலாஷ்டமி, ராமநவமி, கந்த சஷ்டி, விநாயக சதுர்த்தி, என்னங்க வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசிங்கிற ஒரு திதி, விநாயக சதுர்த்தி எல்லாமே திதியில செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம அதை மறந்துட்டோம், விட்டு விட்டோம். ஏதோ ஒரு ரீசன். என்ன சார்? வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க அனைவரும் தயவு செஞ்சு. தேங்க்யூ புரிஞ்சுக்கிறதுக்கு. அதே மாதிரி பேசிட்டு மியூட் போட்டுக்கோங்க. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அனைவரும் புரிந்து கொள்கிறீர்கள், ரொம்ப நன்றி. சரி, சரிங்களா? அப்ப நம்ம திதிங்கிறது அவ்வளவு ரொம்ப முக்கியமான விஷயம். பட் நம்ம ஏதோ ஒரு காரணத்தில் விட்டு விட்டோம். சரி, ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்? இனிமே நம்ம செலிப்ரேட் பண்ணலாம். எப்படி செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, நம்ம பிறந்த திதியை செலிப்ரேட் பண்ணணும் இல்லைங்க. நம்ம பிறக்கும் போது திதியில பிறந்திருப்போம் பாருங்க, அந்த திதிக்கான பட்சி என்னன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம சரி பண்ண வேண்டும். அதுக்கு பேர் திதி சூன்ய பரிகாரம்னு பேரு. சில ஜோதிடர்களுக்கு தெரியும் திதி சூன்ய பரிகாரம் கோயில் எல்லாமே இருக்கு. அந்த கோயில் போயிட்டு அவர் சொல்லுவாங்க, சரிங்களா? ஆனா பலர் சொல்றது இல்ல. சரி, திதி சூன்ய பரிகாரம் பண்ணாலும் என்னென்ன நன்மைகள் நடக்கும்னு கேக்குறீங்களா? நம்ம வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் சந்திச்சுட்டு இருக்கோம். யாருக்காவது ஒருத்தர் பிரச்சனையே இல்லாத வாழ்க்கை இருக்குன்னு சொல்லுங்க. நான் பிறந்ததுல இருந்தே பிரச்சனைன்னு என்னன்னு தெரியலங்க, பார்த்ததே இல்லைங்க. சரி, பிறந்ததுல இருந்து வேணாம், கடைசி ஒரு வருஷத்துல போன பிப்ரவரியில மார்ச் வச்சுப்போங்க, போன மார்ச் வந்து 2025 மார்ச் 2026 மார்ச் வரையிலும் எந்த ஒரு வருஷம் எனக்கு பிரச்சனையே இல்லைங்க. சரி, 6 மாசம், 3 மாசம், போன மாசத்துல இருந்து பிப்ரவரி மார்ச்ல இருந்து எனக்கு லைஃப் சூப்பரா போயிட்டு இருங்க. பிரச்சனைனா வாட் டு யூ மீன் பை பிரச்சனை? யார்? ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் லாங்குவேஜ். யாராவது இருக்கோமா? என்னங்க யாருமே இல்ல. சரி, ஒரு வாரம், என்னங்க ஒரு வாரம் கூட இல்லையா? வாட் இஸ் திஸ்? 2 நாள். சரி, இன்னைக்கு காலையில இருந்து அச்சோ. நம்ம வாழ்க்கையில நிறைய முன்னேற்றம் அடைவதற்காக நிறைய முயற்சிகள் செய்யறோம். வேலைக்கு போறோம், பிசினஸ் பண்றோம், குடும்ப பிரச்சனைகள் சால்வ் பண்றது எவ்வளவோ நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பசங்க படிப்புல இருந்து நம்ம பிசினஸ் பண்றது, எக்கச்சக்கமான விஷயம் நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்னதான் பண்ணாலும் பெரிய முன்னேற்றம் அடைய முடியல வாழ்க்கையில. ஏனே தெரியல. என்னமோ அப்படியே போயிட்டு இருக்குங்க வாழ்க்கை, என்னமோ நடக்குதுங்க, ஏனே தெரியல. நானும் ஜாதகம் பார்த்துட்டேன், பரிகாரம் பண்ணிட்டேன், அந்த கோயில் போயிட்டு இருந்தேன், இந்த கோயில் போயிட்டு இருந்தேன், இந்த விரதம் இருந்துட்டு இருக்கேன், அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இவ்வளோ தூரம் பண்ண பிறகும் எனக்கு இன்னும் பிரச்சனைகள் தீரல அப்படின்னா உங்களுக்கு திதி சூன்யமாக இருக்கிறது என்ற அர்த்தம். சூன்யம் என்றால் 0, பூஜ்ஜியம். பூஜ்ஜியம்னா ஒண்ணும் இல்லாம இருக்குது. நீங்க பிறந்த திதி உங்களுக்கு ஒரு எஃபெக்ட், ஒரு சக்தி நிலையும் கொடுக்காம, ஒரு எனர்ஜியுமே கொடுக்காம சூன்யமாக இருக்கிறது. சரி, இதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? பரிகாரம் பண்ண வேண்டும். பரிகாரம் என்பது எப்படி சொல்லணும்னு கேட்டா, இப்ப நம்ம லாங்குவேஜுக்கு வரலாமா? இப்ப கோர்ட்டு கேஸ் எல்லாம் போறாங்க பாத்தீங்களா, அந்த லாங்குவேஜுக்கு வரலாம். நம்ம இப்ப ஒருத்தர் தப்பு பண்ணிட்டாரு. இப்ப நம்ம டிராபிக்ல போயிட்டு இருக்கோம், ரோட்ல போயிட்டு இருக்கோம், பைக்ல போயிட்டு இருக்கோம், அர்ஜென்ட்ல சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ணிட்டோம். நம்ம அர்ஜென்ட்டா போயிட்டு சிக்னலை பார்க்காம கிராஸ் பண்ணோம். அந்த பக்கம் போலீஸ் கை போறாரு, வாங்கன்னு சொல்றாரு, ஃபைன் கட்டுறோம். ஒரு 500,000 வாட் எவர் அமௌண்ட் ஃபைன் கட்டுறோம். ஃபைன் கட்டி நம்ம போறோம். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்ப நம்ம தப்பு பண்ணிருக்கோம். இந்த 1000 ரூபாய் அந்த தப்பு சரி பண்ணிடுமா? கொஞ்சம் சொல்லுங்க. இப்ப நம்ம 1000 ரூபாய் ஃபைன் கட்டுறோம், அந்த 1000 ரூபாய் தப்ப சரி பண்ணிடுமா? தப்பு சரியாகல. ஆனா நம்ம அடுத்த தடவை தப்பு பண்ண மாட்டோம். இதுதான் பரிகாரம். புரியுதுங்களா? அப்ப நம்ம லைஃப்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கோம், எங்க பண்ணிருக்கோம் தெரியாது, என்ன பண்ணிருக்கோம் தெரியாது. அப்ப நமக்கு இதை செய்தால் அது சரியாகி விடும்னு சொல்றாங்க பாருங்க, அதுதான் பரிகாரம். அப்ப திதி நம்ம சூன்யம், நம்மளா கேட்டு பிறக்கலாங்க. நான் திங்கக்கிழமை அன்னைக்கு வந்து சதுர்த்தி அன்னைக்கு நான் பிறக்கணும், 5ஆம் தேதி அன்னைக்கு பிறக்கணும், நான் பிப்ரவரி 8ஆம் தேதி தான் பிறக்கணும், அது மாதிரி நம்ம கேட்டு வாங்கல. நீங்க யாராவது கேட்டு இந்த நாள் இந்த கிழமை இந்த தேதி எல்லாம் பிறக்கணும் நீங்க யாராவது கேட்டு வந்தீங்களா? யாராவது இருக்கீங்களா அது மாதிரி? பிறப்பும் நம்ம கையில இல்ல, கடைசி கிளம்புற நேரமும் நம்ம கையில இல்ல. எது எப்ப நடக்கும்னு தெரியாது. பட் இடைப்பட்ட வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்.
கரெக்டுங்களா? சரி, அப்ப இப்படிப்பட்ட வாழ்க்கையில நம்ம பிறந்தது ஏதோ ஒரு திதியில பிறந்திருக்கிறோம். நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, நம்ம எந்த திதியில பிறந்திருக்கோம் அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு வாழ்ந்தவங்க, இல்ல கொஞ்சம் டேமேஜா இருக்கிறவங்க, இல்ல கெடுதல் இந்த மாதிரி கொஞ்சம் வேற லெவல்ல இருந்தவங்க இறந்த திதியில நம்ம பிறந்திருப்போம். இதுதான் டிஎன்ஏ சொல்றது. இறந்த திதியில பிறந்திருப்போம். அதை நம்ம கண்டுபிடிப்போம். நிறைய பேர் கண்டுபிடிக்கிறது, நிறைய பேர் கண்டுக்கிறது கூட கிடையாது. சரி, பரவாயில்ல, இறந்த தீல பிறந்திருக்கோம் நம்ம. இப்ப ஓகே, டன். இப்ப என்ன பண்ணலாம்? பிறந்துட்டோம், மாத்த முடியுமா? மாத்த முடியாது. உங்க டேட்டா பர்த்தை மாத்த முடியுமா? மாத்த முடியாது. உங்க பேரை மாத்த முடியுமா? ஸ்பெல்லிங் மாத்திக்கலாம். சிலர் உங்க பேரை கூட மாத்திக்கலாம். உங்க பேர் கூட மாத்திக்கலாம். சரிங்களா? பட் ஆனா எல்லாத்தையும் பிறந்த கிழமை டேட் மாத்த முடியுமா? மாத்த முடியாது. அப்ப அந்த தீதி, நம்ம பிறந்த தீதி, நம்ம முன்னோர்கள் யாரோ ஒருத்தங்க இறந்த தீதியில நம்ம பிறந்திருக்கிறோம். இது எப்படி சரி பண்ணலான்னு கேட்டா அதற்கான சில பரிகாரங்கள் இருக்கு. அதே நாங்க அந்த கோயில் போயிட்டா சரியாயிடுமா? சரியாகி விடும். நீங்க பண்ண தப்ப ஒரு 1000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டீங்கன்னா சரியாயிடுமான்னு கேட்டா சரியாகல. பட் ஆனா அதுல இருந்து நம்ம எஸ்கேப் ஆயிட்டோம். சார், அனைவரும் கொஞ்சம் வீடியோ ஆஃப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. புரிஞ்சுக்கிறதுக்கு தேங்க்யூ. ஓகே ஓகே. இப்ப சரியாயிடுமான்னு கேட்டா நம்ம பண்ண தப்பு தான். ஆனா 1000 ரூபாய் ஃபைன்ங்கிறது எதற்காக? பரிகாரம். இப்ப நம்ம தப்பே பண்ணலையே. நான் எப்ப பிறக்கணும், எங்க பிறக்கணும் நான் யாரும் சொல்லலையே. ஆனா பிறந்துட்டோமே. இது நான் பண்ணாத தப்புக்கு எதுக்குங்க நான் பரிகாரம் பண்ணணும்? அப்படிதான் இப்ப நம்ம கேள்வி இருக்கும். கரெக்டுங்களா? சோ அதனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பரிகாரம் செய்ய வேண்டும். எப்ப பரிகாரம், அதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது ஜாதகப்படி பார்த்து பரிகாரம் பண்றது ஒரு டெக்னிக். இப்ப நம்ம பஞ்சபட்சி கத்துக்கும் போது பஞ்சபட்சி மூலியமாகவே நம்மளுடைய திதிபட்சி யாருன்னு கண்டுபிடிச்சி திதிபட்சியை அதுக்கான பரிகாரத்தை நம்ம செய்ய போகிறோம். அதுவும் சேர்ந்து கத்துக்க போகிறோம். நம்ம டீம்ல ஒருத்தங்க பஞ்சபட்சி படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. சரிங்களா? அவங்க எக்ஸாமுக்காக ட்ரை பண்ணிட்டு அவங்க எழுதணும்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. 2-3 தடவை அட்டம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சக்சஸ் ஆகல. அப்ப எங்கிட்ட கேட்டாங்க, என்ன சார் பண்ணலாம் அப்படின்னா, பஞ்சபட்ச தீசூரிய பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னு. அவங்க கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. படிச்சுட்டு அவங்க தீசூரிய பரிகாரம் கரெக்டா வந்துருச்சு. அவங்க பண்ணிட்ட பிறகு அடுத்த அதாவது பண்ணி முடிச்ச பிறகு அடுத்த எக்ஸாம் வருது. ஒரு 2 மாசத்துல எக்ஸாம் வருது. பண்றாங்க, பாஸ் பண்றாங்க, கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சு போயிட்டாங்க. சார், இதே மாதிரிதான் சார் நானும் 3-4 தடவை ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். பட் அதெல்லாம் கிடைக்கல. இப்ப எப்படி சார் கிடைச்சதுன்னா, ஏன்னா உங்களுடைய தீசூரிய பரிகாரம் பண்ணதால உங்க எனர்ஜி சக்தி நிலை மாறிவிட்டது. பரிகாரம் பண்ணியாச்சு. இந்த மாதிரி நல்ல பல இருக்கு. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் இருக்கு, வேலை கிடைக்காதவங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கு, பிசினஸ் சரியா இல்லைங்க, ரொம்ப டல்லா இருக்குங்க. நானே எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறேன், இன்வெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன், மார்க்கெட்டிங் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாம் பண்ணி பார்த்துட்டேன். பண்ண பிறகு எனக்கு ஒன்றும் பெருசா அப்படி முன்னேற்றம் எல்லாம் பெருசா தெரியலங்க வாழ்க்கையில அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட தீசூன்ய பரிகாரம் பண்ண பிறகு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. உடனே அவங்க பெரிய கோடீஸ்வரங்கள் ஆயிட்டாங்க, அப்படியே சக்சஸ் ஆயிட்டாங்க. அப்படி கிடையாது. தடைகள் உடைந்து அவங்க அடுத்த லெவலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. வாழ்க்கை அது அடுத்த நாள் காலையிலேயே கோடீஸ்வரனாகி அப்படியே அப்படிலாம் வரல. ரூம் கேன் பை பில்ட் இன் ஒன் டே, பழமொழி ஒன்று வருது பாருங்க. எதையுமே ஒரே நாள்ல கட்ட முடியாது. நம்ம வீடு கட்டினா கூட அட்லீஸ்ட் 6 மாசம் தேவைப்படுது. அப்ப இதை செய்ய 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 நமது வாழ்க்கையும் கொஞ்சம் கொஞ்சமா மாறி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா மாறி விடுகிறது. எப்படி வீடு கட்டி கம்ப்ளீட் பண்ணி நம்ம வீடு கூடிய போயிடுறோம் பாருங்க, அந்த மாதிரி வாழ்க்கையும் கம்ப்ளீட்டா மாறி விடுகிறது. அப்ப அவ்வளவு இம்பார்ட்டன்டான திதி சூன்ய பரிகாரம் நம்ம பஞ்சபட்சி சாஸ்திரத்துல சொல்லித்தரோம். பஞ்சபட்சி திதி கண்டுபிடிச்சி திதி பட்சி கண்டுபிடிச்சி அதுல எப்படி நம்ம சரி பண்றதையும் கண்டுபிடிச்சு அதை சரி பண்ணி கொண்டு இருக்கிறோம் நம்மளே. அது மட்டும் இல்லைங்க, நம்ம அதை கத்துக்கிட்டு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லி செய்யறாங்க. முக்கியமா தாய்மார்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஃபர்ஸ்ட் பண்ற வேலை என்ன தெரியுங்களா? அவங்க இதை கத்துக்கும் போதே பஞ்சபட்சி சாஸ்திரத்துல திதி சூன்ய பரிகாரம் கத்துக்கும் போதே ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா கேக்குறாங்க? சார், இந்த இது கரெக்டா இருக்கா, இந்த திதி பண்ணலாமா, இந்த திதி பண்ணு கேள்வி கேட்கறாங்க. யாருதாங்க உங்களுதுன்னு கேட்டா, இல்ல என் பையனது, என் பொண்ணுது, என் பேர பசனதுன்னு சொல்றாங்க. கத்துக்கிறது நீங்க முதல்ல. நீங்க சார், எனக்கெல்லாம் வயசாயிடுச்சு, நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிஞ்ச காலம்,
அடுத்த தலைமுறை வரட்டும். முதல்ல நீங்க உங்களுக்கு சோறு போட்டு சாப்பிடுங்க. நீங்க வயசாயிடுச்சு வாழ்ந்து முடிஞ்சாச்சுன்னு சாப்பிடாம இருக்கீங்க, சோறு போட்டு சாப்பிட்டு தானே செய்றீங்க. பசியில அமைதியா இருந்து என் பையன் சாப்பிட்டுட்டு என் பையன் சாப்பிட்டு என் பொண்ணு சாப்பிட்டு விடுறீங்க. முதல்ல நீங்க சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னா, நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லுங்க. இது கரெக்டா, நான் பார்த்துருக்கிறது கரெக்டா, அதை மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் பேர பசங்களுக்கு தான் பாக்குறாங்க. அதுக்கப்புறமா தான் போனா போகுதுன்னு டைம் இருந்து அவங்களுக்கு பாத்துக்கிறாங்க. சீரியஸா சொல்றேங்க, நிறைய பேரண்ட்ஸ் அப்படிதான் இருக்காங்க. நானும் அவங்ககிட்ட கேட்டு பார்த்துட்டேன், ஏன் இப்படி இருக்கேன்னு கேட்டேன். எனக்கு இனிமே என்ன வாழ்க்கை இருக்கு? நான் பாட்டுக்கு வளர்ந்தேன், நான் பாட்டுக்கு படித்தேன், வேலைக்கு போனேன், பிஸ்னஸ் பண்ணேன், இது பண்ணேன். இப்போ நான் எனக்கு பசங்க இருக்காங்க, அவங்களோட வாழ்க்கைக்காக தான் நான் இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க நல்லா இருக்குன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். முதல்ல நீங்க நல்லா இருங்கன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. சரி, அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரத்துல தீசூன்ய பரிகாரம் நம்ம கத்துப்போம். கத்துக்கிட்டு நமக்கும் பண்ணலாம், நம்ம வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் பண்ண சொல்லலாம். நிச்சயமாக எல்லாரோட வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. எப்ப நீங்க இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்க்குள்ள வந்து உட்காந்து இந்த கிளாஸ் எல்லாம் படிக்கணும் கத்துக்கணும் நீங்க நினைக்கிறீங்களோ அப்பவே உங்களோட வாழ்க்கை மாற ஆரம்பித்து விட்டது. சரி, அதுக்கப்புறம் வேற என்னெல்லாம் கத்துப்போன்னு கேக்குறீங்களா? நம்ம ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது ஒரு பேனா வாங்கியிருப்போம், நாளைக்கு ஒரு நோட்டு வாங்குவோம், அடுத்த நாள் ஒரு லேண்ட் வாங்குவோம், அடுத்த நாள் ஏதோ ஒரு விஷயம் பண்ணி ட்ரெஸ் எடுக்க போவோம், என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் பாருங்க. சரி, இப்ப ட்ரெஸ் போது ஒரு சின்ன ஒரு கேள்வி கேட்கிறேன். உங்களுக்கு அதிர்ஷ்ட ட்ரெஸ்ன்னு ஏதாவது இருக்குங்களா? இந்த ட்ரெஸ் போட்டு எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம்ப்பா, சாரிங்க, அதான் லக்கி ட்ரெஸ் ஏதாவது இருக்குங்களா? உங்களுக்கு லக்கி ட்ரெஸ் ஏதாவது இருக்குங்களா? யாராவது பதில் சொல்ல முடியுமா? இருக்கா? இல்ல சார். இல்ல. ஓகே, மத்தவங்க யாருக்காவது? இல்ல சார். அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரி தாங்க இருக்குது. என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க சார் லக்கி ட்ரெஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரெஸ் எங்க போனாலும் போட்டு போவாங்க. அதே மாதிரி ஆனா அவங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல, பரவாயில்ல. அதே ட்ரெஸ் தான் போட்டு போவான். ஒவ்வொரு காம்படிஷன் எல்லாத்துக்குமே ஜெயிச்சிருவாங்க. சூப்பர் சூப்பர். சரிங்களா? அது சிலருக்கு அந்த மாதிரி இருக்கு. ஏன் அது லக்கி ட்ரெஸ்ஸாக அமைஞ்சது அப்படின்னு பார்த்தா, அவங்க அந்த ட்ரெஸ் வாங்கும்போது சரியான நேரத்துல வாங்கியிருப்பாங்க. ட்ரெஸ் வாங்குறதுல என்ன சரியான நேரம் இதுக்கு நாங்க முகூர்த்த நாள் பார்த்து நல்ல நேரம் பார்த்து ஒரு ட்ரெஸ் போயிட்டு சுடிதார் என்ன 2000 3000 ரூபாய் 4000 ரூபாய்க்கு வாங்க போறோம். ஆண்களே நமக்காக ட்ரெஸ் பேண்ட் ஷர்ட் எவ்வளவு எடுக்க போறோம், ஒரு பேண்ட் ஒரு சட்டை சேர்த்தா 5000 ரூபாய் 6000 ரூபாய் வரப்போகுது. இதை போய் எடுக்கிறது எதுக்கு? நான் நல்ல நாள் நேரம் பார்த்து காலம் பார்த்தா எஸ் அமைய வேண்டும். சீரியஸா சொல்றேங்க, நீங்க வாங்குற நகை அப்படி பார்த்தீங்கன்னா நகை கூட நம்ம சிலர் செயின் எப்பயுமே போட்டிருப்பாங்க, கோல்டு செயின் போட்டிருப்பாங்க. ஆனா எல்லா நகையும் போட்டிருப்பாங்களான்னு கேட்டா கிடையாது. நகை இந்த நேரத்துல வாங்கினா நல்லது, அந்த நேரத்துல வாங்கினா நல்லதுன்னு சொல்றாங்க. எப்பயாவது போடக்கூடிய நகை கூட நம்ம நேரங்காலம் பார்த்து வாங்குறோம். ஆனா நம்ம போடுற ட்ரெஸ் இருக்கு பாருங்க, அது அந்த ட்ரெஸ் நமக்கு உகந்த நேரத்துல நம்ம பட்சி அரசுல இருக்கும்போது, நம்ம பட்சி ஊன்ல இருக்கும்போது நம்ம போய் வாங்குறோம், நம்ம வீட்டுல இருந்து கிளம்புறோம் அப்படின்னா அந்த ட்ரெஸ் நமக்கு லக்கி ட்ரெஸ்ஸாக அமையும், ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையும். சரி, யார் யாருக்கு என்னைக்கு அதிர்ஷ்டம் வேணுங்க? இப்ப யாராவது ஒருத்தர் வாங்கலாம், உங்களுக்கு என்னைக்கு அதிர்ஷ்டம் வேணும்னு சொல்லுங்களேன். எனக்கு சொல்லுங்க சார். சொல்லுங்க, என்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் வேணும்? வாரத்துல ஒரு நாள், மாசத்துல ஒரு நாள், வருஷத்துல ஒரு நாள் இருந்தா போதுமா? தினம் தினம் அதிர்ஷ்டம். அப்ப தினம் தினம் நம்ம ட்ரெஸ் போடுறோமா? அந்த போடுற ட்ரெஸ் நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருந்தால் தினமும் அதிர்ஷ்டம் கிடைச்சிக்கிட்டே இருக்குமா? அப்ப சாதாரண விஷயம் தானே, நம்ம எப்படியும் ட்ரெஸ் எடுக்க போறோம், அத நமக்கு உகந்த நேரத்துல போய் எடுத்துட்டு இருந்தா நமக்கு அது அதிர்ஷ்டமாக அமையும். அப்ப தினம் தான் நமக்கு அதிர்ஷ்ட நாளாக மாறிவிடும். இப்ப மேடம் ஒருத்தவங்க சொன்னாங்க பாருங்க, அவங்க ஃப்ரெண்டுக்கு லக்கி ட்ரெஸ் அந்த கலர் அதே ட்ரெஸ் போட்டு போவாங்க, அதுல காம்படிஷன் இதுல போனா வின் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்ப நம்ம ஒரு படத்துல கூட ஒரு வசனம் வரும், என்ன வசனம் தெரியுங்களா? நான் 10 பேர் அடிச்ச ரவுடி ஆகலடா, நான் அடிச்ச 10 பேரும் ரவுடிடா. அந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிற 10 ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் லக்கி ட்ரெஸ் இல்லடா, என்கிட்ட இருக்கிற 10 ட்ரெஸ்ஸுமே லக்கி ட்ரெஸ் தான்டா. அப்ப டெய்லி போடக்கூடிய ட்ரெஸ்,
டெய்லி வீட்டுல போடுற பெண்கள் நைட்டி, இந்த நைட் பேண்ட் ஷர்ட் அது போடுறதாலும் சரி, ஆண்கள் கட்டுற வேஷ்டி சட்டை, எதுவாக இருந்தாலும் சரி, டி ஷர்ட், ட்ராக் பேண்ட், நீங்க ஆபீஸ் போட்டு போற பேண்ட் ஷர்ட் எல்லாமே அந்த பர்டிகுலர் டே அந்த பர்டிகுலர் நேரத்துல போய் எடுக்கும் போது நமக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருந்தால் கொஞ்சம் அப்படியே உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. உங்கள் வாழ்க்கையை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தினமும் நம்ம செய்யற வேலைகள், தினமும் நம்ம பண்றது எல்லாமே நமக்கு சுமூகமாகவும் ஜாலியாகவும் சந்தோஷமாகவும் நல்லபடியா அமைஞ்சதுன்னா எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மேடம் கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க. கரகரன் சொல்லுங்க. நன்றி மேடம். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஜாலியா இருக்குல்ல? உண்மையா சந்தோஷமா இருக்கு. எஸ், நம்ம வாழ்க்கையை மாறுவதற்கு நமக்கு வழி கிடைச்சிருச்சு. நம்ம தான் என்ன பண்றோம், யோசிச்சுட்டு இருக்கிறோம். ஆல்வேஸ் we have ஆப்ஷன். இன்னைக்கு கூட இந்த பயிற்சி வகுப்பு கூட நீங்க கனெக்ட் பண்ணலாமா வேணாமா யோசிச்சிருப்பீங்க நிச்சயமாக. இன்னைக்கு ஜாயின் பண்ணலாமா வேணாமா? நம்ம இதுல போய் என்ன கத்துக்க போகிறோம்? சும்மா தானே கத்துக்கலாம், ஏதாவது தெரிஞ்சுக்கலாம் வாங்கலாம். யூ ஹேவ் ஆப்ஷன். கத்துக்கிறதுக்கும் கத்துக்காதும் உங்ககிட்ட தான் ஆப்ஷன் இருக்கு. சரிங்களா? அப்ப எவ்ரிதிங் இஸ் அவைலபிள் வித் அஸ். நம்ம செலக்ட் பண்றதை பொறுத்து தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் டெப்தா சொல்ல போனா, நம்ம ஒரு பேனா வாங்கும் போது கூட நம்ம அந்த நேரம் பார்த்து வாங்கணும்னா, இப்போ ஒரு பேனா வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எவ்வளவு ஒரு பேனா வாங்குவீங்க? ஒரு 15 ரூபாய்க்கு வாங்குவீங்களா? எஸ். 10 ரூபாய், 20 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய்க்கு ஏதோ ஒரு பேனா வாங்குறோம். இல்ல 10 ரூபாய்க்கு 5 ரூபாய்க்கு வாங்குற பேனாகலாம் எதுக்குங்க கணக்கு பார்த்து இதெல்லாம் நேரம் காலம்னா, நீங்க ஒரு பேனா வாங்குறது எதற்காக வாங்குவீங்க? சும்மா விளையாடுறதுக்கா? இல்ல, நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறதுக்கு, ஒரு விஷயம் எழுதுறதுக்கு, அப்புறம் வேற என்ன, நம்ம ஒரு சைன் போடுறதுக்கு, இப்ப பேங்க்ல போனா டாக்குமெண்ட் ஃபில் பண்றதுக்கு, அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கு, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்திக்கிறோம் பேனாங்கிறது. சாதாரண 5 ரூபாய் பேனா, 10 ரூபாய். இட்ஸ் நாட் அபவுட் காஸ்ட், அபவுட் த பேனா. அதாவது பேனாவோட விலையை பத்தி நான் இங்க சொல்லல, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஆனது. நீங்க இப்ப நம்ம கிளாஸ் நடத்துறோம், அது நீங்க ஒரு நோட்ஸ் எடுக்கிறீங்க. அது உங்க வாழ்க்கையில நீங்க எதற்காக நோட்ஸ் எடுக்கிறீங்க? அடுத்த தடவை நீங்க அந்த நோட்ஸை படிச்சு உங்க வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கிறதுக்காக. அது உங்களுக்கு அதுக்கு பயன்பட வேண்டும் என்றால் நீங்க வாங்கக்கூடிய பேனாவும் நல்ல நேரத்துல போய் வாங்குங்க. அப்ப அர்ஜென்ட்டுக்கு அதெல்லாம் வழி இருக்கு, பரிகாரம் இருக்கு. புரியுதுங்களா? சோ அப்ப நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயம் தாங்க பெரிய மாற்றத்தை தரக்கூடிய வாழ்க்கையில. நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரணும்னா பெரிய விஷயங்கள் செய்யணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. நம்ம வாழ்க்கையில பெரிய மாற்றங்கள் வரணும்னா சின்ன விஷயங்கள் தான் சரி பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப நீங்க சமையல் யாருக்கு செய்ய தெரியும்? தம்ஸ் அப் பண்ணுங்க. அனைத்து ஆண்களுக்கும் தெரியுன்றது நிச்சயமா தெரியும். பெண்களுக்கு தான் சந்தேகமா இருக்கு, சமையல் செய்ய தெரியுமா? எஸ், சூப்பர், ஓகே. சமையல் செய்ய தெரியும். ஒரு 5 பேருக்கு சாம்பார் வைக்கணும், எத்தனை லிட்டர் வைப்பீங்க அப்ராக்சிமேட்டா? ஒரு 5 பேருக்கு சாம்பார் வைக்கணும், ஒரு 1/2 லிட்டர், 1 லிட்டர். எஸ், 1 லிட்டர் அப்ராக்சிமேட்டா. சும்மா அதுக்கு நீங்க அளவெல்லாம் எடுக்காதீங்க, 1 லிட்டர் எடுத்துப்போம். இந்த 1 லிட்டர் சாம்பார்ல எவ்வளவு தண்ணி ஊத்துவீங்க? 1 லிட்டர் தான், அதுல தண்ணி பருப்பு எல்லாம் போடுவாங்க. சரி, ஓகே. இன்னொரு கொஸ்டின் கேட்கிறேன், எவ்வளவு உப்பு போடுவீங்க? 1/4 கிலோ, 1/2 கிலோ உப்பு? 50 கிராம் போட்டாலே போதும். எவ்வளவுங்க? அதுவும் அதிகம் தான், கொஞ்சம் பார்த்து தான் சார் போடணும். ஒரு 5 கிராம், 10 கிராம், 5 கிராம் அந்த மாதிரி போட்டுக்கலாங்க சார். ஓகே, ஒரு 5 கிராம். 1 லிட்டர் சாம்பாருக்கு ஒரு 5 கிராம் உப்பு. இது 5 கிராம் போட்டா கரெக்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம டேஸ்ட்டுக்கு சரியா இருக்கு. இப்ப 3 கிராம் போட்டா என்ன ஆகும்? உப்பு பத்தல, சுவை குறையாக இருக்கும். 7 கிராம் போட்டா இதுல கிராம் கணக்கு. அந்த மொத்த சாம்பாருக்கு 1 லிட்டருக்கு கிராம்ங்கிறது எவ்வளவுங்க? 2 கிராம். எவ்வளவு? 5 கிராம் இன்னும் 1 கிராம் 2 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டேன். இதுல என்னங்க இருக்குது? சின்ன குவான்டிட்டி, சின்ன அளவு, சின்ன விஷயம் தானே. அதேதாங்க லைஃபும்.
அளவுக்கு அதிகமான அமிர்தமும் நஞ்சு. எஸ், அளவுக்கு அளவுக்கு அதிகமான அமிர்தம் நஞ்சு. அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு கம்மியா இருந்தாலும் உப்பில்லா பண்டம். குப்பையிலே. எஸ், கொஞ்சம் மியூட் போட்டுக்கோங்க மேடம், ஏன்னா எக்கோ கேக்குது. நீங்க மியூட். தேங்க்யூ. அப்ப நல்லா கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் இருக்குது. வாழ்க்கையில பெரிய பெரிய விஷயம் நடக்கணும், சூப்பரா வாழ்க்கை இருக்கணும்னா ஏதோ ஒரு சின்ன விஷயத்தை சரி பண்ணா போதும். உப்பு 1 கிராம் எக்ஸ்ட்ரா போட்டா போதும், இல்ல 1 கல் கம்மி பண்ணா போதும், ஏதோ ஒண்ணு பண்ணா போதும். புரியுதுங்களா? காரம் கரெக்டா இருக்கு, மசாலா கரெக்டா போட்டு, காய்கறி கரெக்டா, எவ்ரிதிங் பெர்ஃபெக்டா வெந்திருக்கு, உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு, தூக்கலா இருக்கு, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சாம்பார் சரியில்லை, நல்லா இல்ல, தூக்கி போட வேண்டியதுதான். இல்ல உப்பு ஆட் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணுவோம், மாடிஃபை பண்ணுவோம். மாடிஃபை பண்றோம் பாத்தீங்களா, அதுதான் பரிகாரம். புரியுதுங்களா? நீங்க 2 கிராம் உப்பு அதிகமா போட்டுட்டீங்கன்னு சொல்லி என்ன பண்ணலாம்? ஒண்ணு தேங்காய் அரைச்சு ஊத்தலாம், இல்ல தண்ணி கொஞ்சம் ஊத்தலாம், இல்ல தக்காளி அரைச்சு ஊத்தலாம், ஏதோ ஒண்ணு பண்ணுவோம். சம்திங் அதுதான் பரிகாரம். சரி, உப்பு கம்மியாயிடுச்சு, இப்ப என்ன பண்ணலாம்? 1 ஸ்பூன், அதுல ஒரு 2 கிராம் உப்பு எக்ஸ்ட்ரா போடலாம், அவ்வளவுதான். நம்ம திரும்ப புதுசா சாம்பார் செய்யலையே, புதுசா நம்ம பிறந்து வாழ வரலையே. இருக்கிற வாழ்க்கையில இது ஒரு மிஸ்டேக் இருக்கு, நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலும் இருக்கு. சரி, இப்ப நீங்க இப்படி வாங்கின, இப்ப உங்க வீட்டுல உங்க அம்மா சமைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுல உப்பு கம்மியா இருக்கு. உங்களுக்கு நீங்க சாப்பிடுறீங்க, சாப்பிடும்போது உப்பு கம்மியா இருக்கு, நீங்க என்ன பண்ணுவீங்க? அதேதான், நம்ம முன்னோர்கள் கிட்ட வந்த கர்மா, இல்ல நம்ம செய்த கர்மா ஏதோ ஒண்ணு நம்ம லைஃப்ல இப்ப டேமேஜ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னா பரிகாரம் செஞ்சா சரியாட போகுது. இவ்வளவுதான். புரியுதுங்களா? இங்க என்ன, உங்களுக்கு உப்பு கம்மியா இருக்குன்னு தெளிவா தெரிஞ்சிருக்கு, அதனால 2 ஸ்பூன் 1 ஸ்பூன் 1/2 ஸ்பூன் ஏதோ 1 கிராம் ஏதோ ஒரு உப்பு ஆட் பண்ணிக்கிறீங்க. இப்ப சப்போஸ் உங்களுக்கு இந்த சாம்பார் குறையா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு, ஆனா என்ன குறைனே தெரியல, இப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப என்ன பண்றோம்? நம்ம சமையல் தெரிஞ்சவங்க கிட்ட போய் இந்த சாம்பாரை கொஞ்சம் கொடுத்து டேஸ்ட் பண்ணி இதுல என்ன குறை இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லுங்கமோ, அவங்க பார்த்துட்டு இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு எடுத்து போடுங்கன்னு சொல்லுவாங்க. நம்ம உப்பு எடுத்து போடுவோம், சரியாகி விடும். இதுதான் ஜோதிடர்கள். ஜோதிடர்கள் கிட்ட போய் நம்ம கேட்கிறோம், என்னோட லைஃப் எப்படிங்க இருக்குன்னு தெரியல, நீங்க பார்த்து சொல்லுங்கன்னு சொல்றோம். அவங்க பாக்குறாங்க, பார்த்துட்டு இதை செய்யுங்க, உங்களுக்கு பரிகாரம் செய்யுங்க, சரியாகும்னு சொல்றாங்க. நம்ம செய்யறோம், சரியாகுது. சிம்பிள். அப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம போய் ஜோதிடர்கள் பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நம்மளே நம்ம ஜோதிடர்கள் இப்ப நம்ம டீம்ல கூட இருக்காங்க, இப்ப கூட கனெக்ட் ஆயிருக்காங்க, இப்ப கிளாஸ்ல இருக்காங்க. சரிங்களா? அப்ப அவங்களோட லைஃப் அவங்க பார்த்துப்பாங்க. நம்ம எப்பயுமே கால் டிஃபன் செய்யும் போது இதுல உப்பு கரெக்டா இருக்கா அப்படின்னு போய் அவங்க சமையல் தெரிஞ்சுக்கிட்ட போய் கேட்டுக்கிட்டே இருக்க முடியுமான்னு கேட்டா இது நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஈஸியா இருக்குமா வாழ்க்கை? நம்ம செய்யக்கூடிய சமையல்ல எங்க மிஸ்டேக் இருக்குன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளே சரி பண்ணிக்க முடியுமா? அதுக்கு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டா பஞ்சபட்சி கத்துக்கிட்டா நிறைய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும். டே டு டே லைஃப்ல வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள், நம்ம சின்ன சின்ன விஷயங்கள் நினைச்சிட்டு அது சும்மா ஃப்ரீயா விட்டுடுறோம், அதுதான் பெரிய பெரிய பாதிப்பை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அந்த சின்ன சின்ன விஷயங்களை சரி பண்ணலே பெரிய பெரிய விஷயங்கள் வாழ்க்கையில மாற ஆரம்பிச்சிருது. எப்படி சாம்பார்ல 1/2 ஸ்பூன் உப்பு எக்ஸ்ட்ரா போட்டா சூப்பரா டேஸ்டா மாறுதோ, அதே மாதிரி வாழ்க்கையிலும் சின்ன விஷயத்தை செஞ்சா வாழ்க்கை டேஸ்டாக மாறி விடுகிறது. சமையலை வச்சு வாழ்க்கையை போய் கம்பேர் பண்ணி அப்படி சொல்றீங்களா? நமக்கு எது புரியுமோ அதானங்க சொல்ல முடியும். இப்ப நான் தமிழ்ல பேசிட்டு இருக்கேன், இது இங்கிலீஷ்ல பேசுறேன், சைனீஸ்ல பேசுறேன், யாருக்காவது புரியுமா? புரியாது. நமக்கு என்ன புரியுமோ அந்த லாங்குவேஜ் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஆண்கள் அனைவருக்கும் சமையல் தெரியும், எனக்கு தெரியும். பெண்களுக்கு ஒரு சிலருக்கு சமையல் நல்லா தெரியறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இதே நேர்ல மட்டும் இருந்துட்டு கிளாஸ், இந்த வசனம் சொன்னதுக்கு போட்டு பின்னி பெடல் எடுத்திருப்பீங்களா? என்ன நாங்க 3 வேளை சமைச்சு நல்லா கொட்டுறோம், மொக்குன்னு மொக்கிட்டு என்ன பேச்சு பேசுறீங்கன்னு சும்மா விளையாட்டாதாங்க பேசுறது. சரி, ஓகே, சூப்பர். அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிறதுனால நம்ம என்னெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டா, நம்ம டே டு டே லைஃப்ல என்ன செய்யணும், எதை எப்ப செய்யணும்ன்றது தெளிவாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதை அப்ப செய்யும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே சக்சஸ் ஆகத்தான் இருக்கும். இதுவரை செஞ்சது என்ன பண்றது, இதுவரை செஞ்சதுக்கு பரிகாரம் பண்றது.
அட நான் செய்யவே இல்லையே, ஏன் முன்னோர்கள் செஞ்சாங்க. சாம்பார் நான் செய்யவே இல்லை, எங்க அம்மா தானே செஞ்சாங்க. அவங்க தானே பரிகாரம் பண்ணணும். ஏன்? வாழ்றது நம்ம, சாப்பிடுறது நம்ம. எங்க அம்மா செஞ்ச சாம்பார் சரி, உப்பு கம்மியா போட்டாங்க சரி, நான் இப்ப அதே சாம்பார் அப்படியே ஊத்தி சாப்பிடுறேன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி சாப்பிடுவோமா, இல்ல நம்ம உப்பு எடுத்து போட்டு சரி பண்ணிப்போமா, இல்ல அவங்க சரி பண்ணாதான் உண்டு நம்ம உட்காந்துருப்போமா? நிச்சயமாக நம்ம தானே சரி பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம தானே சாப்பிட போறோம், நம்ம தானே இந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். முன்னோர்கள் கிட்ட இருந்து வந்த சரி. இப்ப யார் யாருக்கு முன்னோர்கள் சொத்து இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். எங்க தாத்தா பாட்டி எங்க அப்பா அம்மா கிட்ட எனக்கு 500 கோடி ரூபாய் வந்திருக்கு, 1000 கோடி ரூபாய் வந்திருக்கு. கோடி கணக்கெல்லாம் எங்கெங்க பேசுறீங்க? எங்க அப்பா சேர்த்து வச்சது என்னங்க? எதுவும் இல்ல சார். எதுவும் சொத்துலாம் இல்லப்பா. அவங்க பண்ண கர்மாலாம் எதுவும் எனக்கு வந்து சேரலப்பா. உங்களை பெற்று உங்க ஸ்கூல்ல படிக்க வச்சு வளர்த்து உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? அது சொத்து கிடையாதா? அவங்க கிட்ட லேண்ட் வாங்குறது, வீடு வாங்குறது, கிரவுண்டு வாங்குறது, அப்புறம் என்ன பணம் நகை வாங்குறது, பணம் பேங்க்ல டிரான்ஸ்பர் பண்ணி தான் சொத்தா அவங்களுக்கு? நம்ம அப்படி ஆயிட்டோம், நம்ம அப்படி மாறிட்டோம். நம்மளுடைய சமுதாயம் அப்படி மாத்திருச்சு நம்மள. வாழ்க வளமுடன். நல்ல வாழ்க்கை அமைச்சாரு, அதுவே மிகப்பெரிய சொத்து. சூப்பர் சார். நம்மளை படிக்க வச்சிருக்காங்க, அதுவே பெரிய சொத்து. நமக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சுக்கணும், அதுவே பெரிய சொத்து. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? 10 கோடி ரூபாய் சம்பாரிச்சு கொடுத்தாதான் சொத்தா அவங்களுக்கு? அப்ப எல்லாருக்குமே நம்மளோட பேரண்ட்ஸ் 99.99% ஆஃப் எல்லாருக்குமே பேரண்ட்ஸ் வந்து நமக்கு நல்ல வாழ்க்கையை தான் அமைச்சு கொடுத்தா, நல்ல படிக்க வச்சு. நம்ம தான் படிக்கல. அவங்க ஒரு ஸ்கூல்ல அவங்களோட வசதி தகுந்த மாதிரி ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல, நல்ல ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல, ஏதோ ஒரு IGBC ABCD ஸ்கூல்ல ஏதோ படிக்க வச்சிருக்காங்க. நம்ம சரியா படிக்காம என்ன வந்து நீ இங்கிலீஷ் மீடியம் படிக்க வச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், நான் MBE படிச்சிருந்தா நல்லா இருந்திருப்பேன், MBBS படிச்சிருந்தா நல்லா இருப்பேன், நான் வந்து நான் கேட்டது செய்யல. அவங்களால என்ன முடியுமோ அவங்களோட அறிவுக்கு அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க செஞ்சுட்டாங்க. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை டெவலப் பண்ணிக்கணும். இப்ப அவங்க அம்மாவுக்கு சமையல் செய்ய தெரியாது, மறுபடியும் சமையலுக்கே வரும். ஏன்னே தெரியல, இந்த கிளாஸ் சமையலா போகுது, பசிக்குதுன்னு நினைக்கிறேன் நமக்கு. அவங்க அம்மாவுக்கு சமையல் சரியா செய்ய தெரியல. சரி, இப்ப சாம்பார் சுமாரா செஞ்சுட்டாங்க, அதுல உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. வழக்கமால மறுபடியும் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப நீங்க வந்து உங்க அம்மாவை குறை சொல்லுவீங்களா, உப்பு கொஞ்சம் எடுத்து போட்டு சரி பண்ணி நீங்க சாப்பிட்டுட்டு இருப்பீங்களா? எஸ், ஆஸ் யூஷுவல் நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம சாப்பிட போறோம். அப்ப உங்க அம்மா உங்களுக்கு என்ன, உங்க பேரண்ட்ஸ் உங்களுக்கு என்ன வாழ்க்கை அமைச்சு கொடுத்துருவாங்க, நல்ல வாழ்க்கை தான். அதை என்ன செஞ்சா நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பாக மாறுன்றது நம்ம அதை தான் செய்யணுமோ தவிர குறை சொல்லிட்டு இருக்க கூடாது. இனிமே வாழ்க்கையில எப்பயுமே யாரையுமே எங்கேயுமே குறை சொல்லாதீங்க. சீரியஸா சொல்றேங்க, யாரையுமே எங்கேயுமே குறை சொல்லாதீங்க. நமக்கு இன்னைக்கு இந்த விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு காரணத்துக்காக நடந்துகிட்டு இருக்கு. அந்த காரணத்தை நமக்கு கஷ்டம் தர்றதுனால அது நம்ம கஷ்டம்னு சொல்றோம். அந்த கஷ்டத்துல எப்படி வெளியில வருதுன்ற வழியை பாருங்க. புலம்பிக்கிட்டு இருக்காதீங்க. எனக்கு அது என் கிறகம், எனக்கு ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க, அமெரிக்கால அர்னால்டு கூப்பிட்டாங்க, அதெல்லாம் பழைய காலத்தை விட்டு போங்க. இப்ப என்ன பண்ண போறீங்க அதை வச்சுக்கிட்டு? இன்றைய வாழ்க்கை நம்ம என்ன செஞ்சா சரியாக இருக்குமோ அதை செய்யுங்க. நான் அன்னைக்கு அந்த ஹோட்டல்ல சாப்பிடும்போது சாம்பார் நல்லா இருந்துச்சு, இந்த ஹோட்டல்ல சாப்பிடும்போது ரசம் நல்லா இருந்துச்சு, அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டா மோர் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இப்ப என்ன பண்ண போறீங்க? இப்ப தட்டுல இருக்கிறது உப்புமா தான், தேங்காய் சட்னி தான், வேணும்னா சாப்பிடுங்க, அவ்வளவுதான். சூப்பர். இப்ப நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை மகிழ்ச்சியா சந்தோஷமா ஏத்துக்கிட்ட ஆரம்பிச்சாலே வாழ்க்கை மகிழ்ச்சியா தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம பரிகாரம் செய்தாக வேணும். உப்பு கம்மியா இருந்தா உப்பு போட்டாகணும். அப்ப நம்ம எந்த விஷயத்தை எந்த நேரத்துல நம்ம செஞ்சால் நமக்கு சக்சஸ் ஆகும்ன்றத பஞ்சபட்சி சாஸ்திரம் மூலியமாக தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதை நம்ம அந்த நேரத்துல செய்யும் போது நமக்கு வாழ்க்கையில சக்சஸ் தான். சரி, அதாவது நமக்கு சமையல் நல்லா தெளிவா தெரிஞ்சிருச்சு, சமையல் கத்துக்கிட்டோம். இப்ப எதுல எப்ப எங்க ஆட் பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. வெங்காயத்தை ஃபர்ஸ்ட் வதக்கணுமா, தக்காளியை ஃபர்ஸ்ட் வதக்கணும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. எவ்வளவு உப்பு போடணும், எவ்வளவு காரணம், எல்லாருக்கும் எத்தனை பேருக்கு சமையல் தெரியும் தெளிவா தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம சமையல் வல்லுநர் ஆகிவிட்டோம். அதே மாதிரி நம்ம வாழ்க்கை வல்லுநராக நாம் மாறி விடுவோம். இந்த விஷயம் செய்யணும், ஓகே, வெயிட் பண்ண, என்னைக்கு செய்யலாம், ஓகே இன்னைக்கு செய்யலாம், ஓகே டன். இந்த நேரத்துல இந்த நாள் அன்னைக்கு, இந்த கிழமை அன்னைக்கு, இந்த நேரத்துல வளர்பெரிய தேய்பெரிய பார்த்து நம்ம இது செய்யும் போது
அது நம்ம வாழ்க்கை சக்சஸ் அடையும். எஸ், நிச்சயமாக சக்சஸ் ஆகும். நிச்சயமாக சக்சஸ் ஆகி கொண்டுதான் இருக்கிறது பலருக்கு. புரியுதுங்களா? சரி, எமர்ஜென்சில என்னங்க பண்றது? அதற்கும் பரிகாரம் இருக்கிறது. பரிகாரம் அப்படின்னா சொல்யூஷன் இருக்குது எல்லாத்துக்குமே. நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் நம்மளே ஒரு விஷயத்தை எவ்வளவு யோசிக்கிறோம். ஒரு ஊருக்கு போனா எத்தனை ட்ரெஸ் எடுத்து வைக்கிறது, எங்க போய் ஸ்டே பண்றது, எப்படி பிளான் பண்றது, ஃபிளைட் டிக்கெட் புக் பண்றது, ரைட்டு, எல்லாத்தையும் ப்ராப்பரா பார்த்து கரெக்டா பிளான் பண்ணி பண்றோமே. சித்தர்கள் யாரு? நம்ம சாதாரண மனித நிலையில இருக்கக்கூடிய நம்மளே இவ்வளவு பிளான் பண்றோமே. நம்ம ஒரு விஷயத்துக்கு ஊருக்கு போறது 4 நாள் ஊருக்கு போயிட்டு வர்றதுக்கே இன்னொருத்தவங்களோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கிறதுக்காக சித்தர்கள் ஒரு விஷயத்த சாஸ்திரத்தை எழுதி கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளோ யோசிச்சு அது செஞ்சிருக்கணும். அப்ப அப்படிப்பட்ட சாஸ்திரத்தை நம்ம கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தும் போது வாழ்க்கையில இதுவரையிலும் செஞ்சதுக்கான கர்ம வினைகளாக இருக்கட்டும், குர்மாவா இருக்கட்டும், எதெல்லாம் கர்மா குர்மா எதனாலும் இருக்கட்டும், அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம் இது சாஸ்திரம் மூலியமாக. அதே மாதிரி நம்ம இனிமே செய்யக்கூடிய விஷயங்கள் எப்ப செஞ்சா கரெக்டா இருக்கும், எப்படி எந்த நேரத்துல செஞ்சா கரெக்டா இருக்கும், அதையும் தெரிஞ்சுக்கொள்ள போகிறோம். இதுல இன்னொரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தா, நம்மளுடைய பெயர் பட்சின்னு ஒண்ணு இருக்கு, நட்சத்திர பட்சின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப எந்த இடத்துல எந்த நேரத்துல பெயர் பட்சி பயன்படுத்துவது, எந்த இடத்துல எந்த நேரத்துல நட்சத்திர பட்சி பயன்படுத்துவது, அதையும் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். அதையும் தெரிந்து கொண்டு அதை பயன்படுத்தும் பொழுது நம்ம வாழ்க்கையில எல்லாமே சமையல் சூப்பரா இருக்கும். எல்லாருமே ருசியாக சாப்பிட வேண்டியதுதான். நம்ம நாங்க வாழ்க்கைக்கும் சமையலுக்கும் போயிட்டுக்கின்றீங்களா, நம்ம வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். இப்ப உங்க வீட்டுல 5 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை பேர் சமைக்கிறீங்க? உங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் வாங்க. ஒருத்தர் தான். எத்தனை பேர் சமைக்கிறீங்க? 4 பேருக்கு. 4 பேருக்கு. உங்களுக்கும் சேர்த்து 5 பேர்னு வச்சுக்கலாமா, இல்ல உங்களையும் சேர்த்து 4 பேரா? சரி, உங்களையும் சேர்த்து 4 பேருக்கு சமைக்கிறீங்க. இப்ப நீங்க ஒருத்தர் பஞ்சபட்சி கத்துக்கிட்டா உங்க வீட்டுல உங்களையும் சேர்த்து 4 பேருக்கு நீங்க அதை வச்சு பலன் சொல்லி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லுவீங்களா மாட்டீங்களா? அப்ப யாரோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கும்? 4 பேரோட வாழ்க்கை. 4 பேரோட வாழ்க்கை நிம்மதியா இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கை நிம்மதியா இருக்கும். அப்பா, என் பசங்க நல்லா இருக்காங்கப்பா, என் ஹஸ்பண்ட் நல்லா இருக்காங்க, என் ஒய்ஃப் நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்கப்பா. அப்ப யாருக்கு நிம்மதி? நமக்கு தான் நிம்மதி. அப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், வாழ்க்கையில முன்னேறங்கிறது செல்ஃபிஷா, பொது நலமா? செல்ஃபிஷ் சார். எவ்வளவு பெர்சன்டேஜ்? 100%. 200% செல்ஃபிஷ். 100லாம் வேணாம், ரொம்ப கம்மியெல்லாம் போவேன். போறதான் போறோம், 200 போட்டுப்போமே. யார் கேட்க போறா? +2 மார்க் ரிசல்ட் அவங்கள போட போறோம், நம்மளே போட்டுப்போம். இப்ப எதற்காக அவங்க நல்லா இருக்கணும்? நான் சந்தோஷமா இருக்கிறதுக்காக. அவங்க நல்லா இருந்தா யாருக்கு சந்தோஷம்? எனக்கு சந்தோஷம். 200% செல்ஃபிஷ். ஆனா இது செல்ஃபிஷ்ங்கிறது பொது நலத்தில் இருக்கக்கூடிய செல்ஃபிஷ். புரியுதுங்களா? எல்லாமே எனக்கு மட்டும்தான் வேணும்னு நினைச்சா சுயநலம். எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுனாலதான் எனக்கு சந்தோஷம் கேட்டா பொது நலம். அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் வீட்டுல ஒருத்தர் நம்ம கத்துக்கிட்டு நம்ம வீட்டுல இருக்கக்கூடியவங்க கிட்ட இந்த மாதிரி சொல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல கேட்க மாட்டாங்க. நிச்சயமா பசங்களும் ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ யாரும் கேட்க மாட்டாங்க. இதே விஷயத்த நான் சொன்னா கேட்பாங்க. இதே விஷயத்த வீட்டுல இருக்கிற நீங்களே சொன்னா கேட்க மாட்டாங்க. நானா மற்றவங்க வேற யாராவது சொன்னா கேட்பாங்க. ஏன்னா வீட்டுல இருக்கிற அனைவருக்கும் நம்ம மேல ஒரு அருமையான அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்டா, இதுக்கெல்லாம் என்னத்த தெரிய போகுது, அவ்வளவுதான். உண்மைதாங்க. ஆரம்ப காலத்துல நம்ம கிளாஸ்ல எடுக்கிறோம், வீட்லயே எங்க அம்மா சொன்னாங்க, இந்த பேச்செல்லாம் கிளாஸோட வச்சுக்கோ, இங்க கிளாஸ பேசாத, இது வீடு, நான் சொன்னதை கேளு, முடியாது, அவ்வளவுதான் நம்ம பதில். இல்லம்மா இதாம்மா கரெக்டு, இப்படி செய்யுங்க, இந்த நேரத்துல செய்யுங்க, சக்சஸ் ஆகுமா? முடியாது, நான் இப்பதான் செய்வேன். சரி ஓகே செய்யுங்க. 2 தடவை சொன்னேன் கேட்கல, 3வது தடவை சொன்னேன் கேட்கல, ஃபெயிலியர் ஆச்சு. 4வது தடவைக்கு அவங்களே கேட்டாங்க, எதோ சொல்லுவியே, நாள் பார்த்து சொல்லு நீனே. சரி பார்த்துட்டு இந்த நாள் அன்னைக்கு இதை செய்யுங்கம்மா. அவங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சு.
ஓ உனக்கு அவ்வளவு தெரியுமோ, அதாவது அவங்க பெரியவங்க தானே, அவங்க நம்ம கிட்ட கேட்கறேன் உனக்கு அவ்வளவு தெரியுமோ. சரி ஓகே. இப்போ நெக்ஸ்ட் டைம் கேட்டாங்க, அதான் போன தடவை சொன்ன கரெக்டா இருந்துச்சு, இந்த தடவை பார்க்கலாமா, சொல்லு சொல்லு. சரி இது இந்த நாள் அன்னைக்கு இந்த கிழமை இந்த நேரத்துல செய்யுங்கம்மா, செய்யுங்க, சக்சஸ் ஆயிடுச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லி கேட்கல, இப்ப நம்ம 4 தடவை சொன்ன பிறகு அவங்களுக்கு கேட்கறாங்க, சக்சஸ் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்மளை கூப்பிட்டு கேட்பாங்க. புரியுதுங்களா? இதுக்கெல்லாம் என்ன தெரியும்னு சொன்னது, பரவாயில்ல ஏதோ, அப்ப கூட அவங்க ஈகோ விட்டு கொடுக்க மாட்டாங்க. பரவாயில்ல ஏதோ சொல்ற கேட்கறேன், பரவாயில்ல போ, ஓன் நல்லது தான் செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. புரியுதுங்களா? அப்ப நம்ம எல்லார் வீட்லயும் இது நடக்கிறதாங்க, எங்க வீட்டுல மட்டும் இல்ல, எல்லார் வீட்லயும் நடக்கிறது தான். நமக்கு ஒண்ணுமே தெரியாது, அவங்க டிசைட் பண்ணி வச்சிருக்காங்க. நமக்கு நிறைய விஷயம் தெரியும், நமக்கு மட்டும் தான் தெரியும். சரி, இப்ப கூட அதாவது இப்ப நம்ம இந்த விஷயங்களை கத்துக்கிட்டு நம்ம வீட்டுல சொல்லும் போது நிச்சயமா ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணலனாலும் செகண்ட் டைம் தேர்ட் டைம் அக்செப்ட் பண்ணிட்டு, ஆமா ஏதோ மாற்றம் இருக்கு, நல்லதான் சொல்லிட்டு இருக்குன்னு சொல்லும் போது யாரோட வாழ்க்கை முன்னேறும், அவங்க வாழ்க்கை முன்னேறும். யார் சந்தோஷமா இருப்பாங்க, நம்ம சந்தோஷமா இருப்போம். அப்ப பஞ்சபட்சி சாஸ்திரம் வீட்டுல ஒருத்தர் கத்துக்கலாமா? வீட்டுல ஒருத்தர் நிச்சயமா கத்துக்கணும். சரிங்களா? அப்ப கத்துக்கிட்டு நமது வாழ்க்கை நமது மகிழ்ச்சி, எல்லாம் செல்ஃபிஷ் தான். நமது வாழ்க்கை நமது மகிழ்ச்சி நம்ம சந்தோஷத்துக்காக நம்ம வாழும்போது எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க, அதனால நம்மளும் சந்தோஷமா இருப்போம், வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நமக்கு மேல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். இவங்க சொன்னா கரெக்டா இருக்குப்பா. திரும்ப கூப்பிட்டு கேட்பாங்க, என்னடா இன்னைக்கு நகை வாங்க போனேன், எப்போ போனோம்னு சொல்லேன் அப்படிம்பாங்க. இந்த நாள் அன்னைக்கு இந்த கிழமை இன்னைக்கு போயிட்டு வாங்க, வாங்கிட்டு வாங்க. ஓகே, சரி ஓகே. நல்லபடியா போனோன்னு சொல்லுவாங்க. நார்மலா ஒரு நகை கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆகும். இருக்கிற வளையெல்லாம் தேடி போட்டு, வளையலே வாங்க போக மாட்டோம், ஆனா வளையெல்லாம் தேடி போட்டு கடைசியில எனக்கு இன்னும் ஒரு பெரிய ஷோரூம்ங்க, அது வந்து கடல்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது ஜவுளி கடை அல்ல, இது ஜவுளி கடல்னு போட்டிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃப்ளோர் இருக்கு, அத்தனை சுடிதார் சாரி எல்லாமே ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இவங்க போயிட்டு அப்படியே ஒரு 1/2 மணி நேரம் சுத்தி பார்த்துட்டு கலெக்ஷனே சரியில்லை. அங்க கிட்டத்தட்ட 1000 புடவை 2000 சுடிதார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கலெக்ஷனே சரியில்லை, இவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்க. அதே கடையில வந்து 1000 பேர் வாங்கி பில் போட்டு போயிட்டு இருக்காங்க, கலெக்ஷனே சரியில்லை. அப்ப வேற கடைக்கு போங்க, இருங்க பார்ப்போம் என்னதான் இருக்குன்னு பார்ப்போம். இப்ப என்ன ஆகும் தெரியுங்களா? டைம் வேஸ்ட் ஆகுது. இப்ப நம்ம நேரம் பார்த்து நம்ம கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்க, நம்மளோட நல்ல நேரம் பார்த்து நம்ம கடைக்கு போறோம். 1/2 மணி நேரத்துல ட்ரெஸ் செலக்ட் பண்ணி வாங்கி போட்டு பில்ல போட்டு நம்ம பாட்டு வந்துகிட்டே இருக்கலாம். மீதி 2 மணி நேரம் மிச்சம் நமக்கு. அப்பாடா, ஆண்களுக்கும் ஒரே சந்தோஷம் ஆயிடுச்சு. நான் கத்துக்கிறேன் முதல்ல பஞ்சபட்சி, என் பொண்டாட்டி அழைச்சிட்டு போய் நான் பாடுற பாடு இருக்கு, அச்சோ. அதான் ஆண்களுக்கு சந்தோஷம் ஆயிடுச்சு. ஆனாலும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஆண்களே உங்களுக்காக ஸ்பெஷல். நீங்க என்னதான் பஞ்சபட்சி கத்துக்கிட்டு என்னதான் சொன்னாலும் உங்க ஒய்ஃப் கிட்ட போய் நீங்க சொன்னீங்கன்னா கேட்க மாட்டாங்க. கிண்டலுக்கு பண்ணாங்க, உடனே பெண்கள்லாடி முறைக்கிறது தெரியுது எனக்கு. சின்ன சும்மா ஜோக்கா தான் சொன்னேன், சரிங்களா? அப்ப நம்ம வீட்டுல ஒருத்தர் பஞ்சபட்சி கத்துக்கிட்டு நம்ம அவங்க கிட்ட போய் சொல்லி அவங்க இதை செய்யும் போது சக்சஸ் ஆகும்போது நமக்கு ஒரு ஷாப்பிங் போறோம்னு வச்சுக்கோங்களேன், நேரம் மிச்சமாகுது, 2 மணி நேரம் மிச்சமாகுது. புரியுதுங்களா? நம்ம சொல்றது சக்சஸ் ஆகுது. அப்ப ரொம்ப யோசிக்க வேணாம், ரொம்ப பெருசா போட்டு முயற்சி போட்டு யோசிச்சுலாம் இருக்க வேண்டாம். ஓகே, இந்த நேரத்துல செஞ்ச சக்சஸ் ஆகுமா? ஆகும். ஓகே, செய்யலாம், முடிஞ்சு இப்போ சக்சஸ் ஆயிடுச்சு. அப்ப நேரம் மிச்சமாகுது, சக்சஸ் ரேட் அதிகமாகிறது. புரியுதுங்களா? சக்சஸ் ரேட் அதிகமாகிறது. அப்ப இவ்வளவு விஷயம் இருக்குது. அப்ப பஞ்சபட்சின்ற சாஸ்திரம்ன்றத என்னங்க, முன்னோர்கள் அவ்வளோ உயர்ந்த சாஸ்திரம்னு சொன்னீங்க, அதை போய் வச்சுக்கிட்டு புடவை எடுக்கிறதுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் போய் பேனா வாங்குறதுக்குமா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க, தினமுமே அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் எல்லாமே. நீங்க எவ்வளோ பெரிய செஃப்பா வேணாலும் இருந்துக்கோங்க, வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் பெஸ்ட் செஃப்பா கூட இருந்துக்கோங்க, பசிச்சா சாப்பிடதான் செய்யணும். நீங்க பெரிய செஃப்புங்க, நீங்க எப்படி சாம்பார் சாதம் சாப்பிடுறீங்க? நான் பசி, எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்குது. புரியுதுங்களா? யாரா இருந்தாலுமே வாழ்ந்துதான் ஆக வேண்டும் இந்த வாழ்க்கையை. அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்துகிட்டும் பசிச்சா சாப்பிடதான் செய்யணும். அப்ப நம்ம எந்த நேரத்துல எதை செஞ்சா அது சரியாக நடக்கும்,
அப்படின்றது தெளிவு கிடைச்சி நம்ம செய்யும் போதும் நம்ம வீட்டுல இருக்கவங்க செய்யும் போதும் நேரம் காலம் பார்த்து கரெக்டா நேரங்காலம் பார்த்து செய்யும் போது அதுக்கான பரிகாரமும் தெரிஞ்சுக்க போகிறோம். மந்திரம் தான் பரிகாரம், அது அப்புறமும் கிளாஸ்ல கத்துக்கலாம். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யும் போது நமது வாழ்க்கை மிகவும் சிறப்பாக மாற ஆரம்பித்து விட்டது. எப்போ இந்த கிளாஸ் நீங்க அட்டன் பண்றீங்களோ அப்பயே மாற ஆரம்பித்து விட்டது. சரிங்களா? இந்த கிளாஸ் வர 13ஆம் தேதி நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 13ஆம் இந்த கிளாஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா காலையில 6 மணிலிருந்து 7 மணி வரை நடக்கும். மொத்தம் 14 கிளாஸ் இருக்கும். 14 கிளாஸ், சில சமயம் 15 கூட மாறும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம எடுக்கிற அந்த கேள்விகள் கேட்கறது அதெல்லாம் பொறுத்து கொஞ்சம் மாறும். இதுல என்னெல்லாம் கத்துக்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட பெயர் பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க நட்சத்திர பற்றி எப்படி கண்டுபிடிக்கிறது, உங்க பெயர் பற்றி கண்டுபிடிச்சு எப்ப எந்த நேரத்துல அதை பயன்படுத்துறது, உங்க நட்சத்திர பற்றி கண்டுபிடிச்சு அதை எப்ப பயன்படுத்துறது, உங்க திதி பற்றியை கண்டுபிடிச்சு திதி சூன்ய பரிகாரம் எப்படி பண்றது, இதுல கணித முறை, அதுல ஒரு மேக்ஸ் கணித முறையெல்லாம் இருக்கும். எப்படி அந்த கணித முறை சார்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்றது, இதை தவிர என்ன நிறைய விஷயம் கத்துப்போம். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எந்தெந்த நேரத்துல எப்பப்ப அதாவது படுபட்சி கத்துப்போம், அது அதிகார பட்சி கத்துப்போம். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எதை எப்ப எங்க பயன்படுத்துறோமோ அதை அப்ப அங்க பயன்படுத்தி வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய பெரிய விஷயமா இருந்தாலும் சக்சஸ் தான் நமக்கு. புரியுதுங்களா? எஸ். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குங்களா? இதுல டவுட் ஏதாவது இருக்குங்களா? அட பஞ்சபட்சின்னு என்னன்னு தெரியாது அப்படின்றீங்களா? கிளாஸ் வாங்க, தெரிஞ்சுக்கலாம் தெளிவாக. என்னோட நம்பிக்கை என்ன இப்போ அப்படின்னா, ஓரளவுக்காவது ஒரு ஐடியா கிடைச்சிருக்குன்றது நம்பிக்கை. ஓகே, ஏதோ சொல்றீங்க பஞ்சபட்சின்றீங்க, ஒன்றும் புரியல, இருந்தாலும் வாழ்க்கையில சக்சஸ் ஆகிறதுக்கான நிறைய ஃபார்முலா இருக்குன்னு சொல்றீங்க, அது புரிஞ்சா கூட போதும். புரியுது சார். சூப்பர் மேடம், நன்றி மேடம். சரிங்களா? அப்ப இதை கத்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண போறோம்? வாழ்க்கையில முன்னேற போகிறோம். யார் வாழ்க்கை முன்னேற போகுது? நமது வாழ்க்கை தான் முன்னேற போகிறது. ஐயா வணக்கம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். பஞ்சபக்ஷி அதை எப்படிங்க ஐயா நம்ம பயன்படுத்தலாம்? அது நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு சார். சரிங்க. அது ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மாதிரி கால்குலேஷன் இருக்கு. சரிங்க ஐயா. அது எது கரெக்ட் எது சரி நமக்கு தெரியல. சரிங்க சரிங்க. சரிங்களா? அதனால நமக்கு என்னன்னா, நம்ம சார்ட் ப்ரிப்பேர் பண்ணது எப்படின்னு கத்து கொடுத்துருவோம் சார். சரிங்க. சார்ட் ப்ரிப்பேர் பண்ண பிறகு நம்ம அதிலேயே கால்குலேட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். குருஜி வணக்கம். குருஜி வணக்கம் சார். இப்போ குருஜி நாங்கள் ஏற்கனவே இது பஞ்சபக்ஷி கற்றுக்கிட்டவங்க இதில் வந்து ஆடிட்டிங் சும்மா கிளாஸ் மாதிரி அட்டன் பண்ணிக்கலாம். நீங்க நம்ம குரூப்ல ஏற்கனவே கத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் சார். ஓகேங்க சார். இதுல ஒரு சார் கேட்டது நல்ல ஒரு விஷயம். அதாவது இப்ப நம்ம பஞ்சபட்சி கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டோம், ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சு, அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த பேட்ச்ல மறுபடியும் கனெக்ட் பண்ணிக்கலாம், தாராளமா கனெக்ட் பண்ணிக்கலாம். அந்த குரூப்லயே தான் இருப்பீங்க, அந்த குரூப்ல உங்களுக்கு லிங்க் வந்துகிட்டே இருக்கும். நீங்க எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ் நீங்க திரும்ப திரும்ப கத்துக்கிட்டே இருக்கலாம். அதான் ஒரு தடவை கத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்கு? ஒவ்வொருத்தையும் புதிய புதிய விஷயங்கள், சில விஷயங்கள் புதுசாக இருக்கும். பேசிக்கா எல்லாமே சரியாக இருக்கும், சில விஷயங்கள் புதுசாக இருக்கும். சரிங்களா? வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருக்குங்க? சொல்லுங்க ஐயா. இப்போ அந்த கிளாஸ்ல ஜாயின் ஆயிருக்காரு ஒருத்தர் சொன்னார் இல்லையா, கொஞ்சம் ஃபீட்பேக் சொன்னா கொஞ்சம் நல்லா. ஓகே, சௌந்தரபாண்டியன் சார், நீங்க உங்க ஃபீட்பேக் சொல்லுங்க சார். பஞ்சபட்சி நீங்க கத்துக்கிட்டது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க சார். பஞ்சபக்ஷி வந்து உண்மையிலேயே வந்து ஒரு சிறப்பான ஒரு சாஸ்திர முறை. நம்ம வந்து கத்துக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. எனக்கு இப்போ ரீசெண்டாக கூட நான் ஒரு ப்ரொமோஷனுக்காக அப்ளிகேஷன் போடுறதுலேருந்து நான் எல்லாமே ப்ராசஸ் பண்ணிட்டு தான் போட்டுட்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து தான் போட்டேன். ஆனால் எக்ஸாம் எனக்கு எப்போ ஒரு சூழ்நிலை என்னென்னா, எக்ஸாம் அன்னைக்கு எங்கள் பொண்ணுக்கு வந்து ஒரு ஆப்ரேஷன், மேஜர் ஆப்ரேஷன். நான் எக்ஸாமுக்கு போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். நைட்டில் பூரா முடிச்சுட்டு காலையில் எக்ஸாம். என் பொண்ணு சொன்னாங்க, அப்பா நீ போய் சும்மா எழுதிட்டு வாங்க பாப்பா, இது பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. சரி, நான் அப்பவும் வந்து நான் லீவ் ஆஃபீஸில் வந்து பெர்மிஷன் கேட்ட டைமில் தான் வர முடியும் அப்படின்னு பெர்மிஷன் கேட்டுட்டு, சரி வாங்க நீங்கள் வந்து இது எக்ஸாம் அட்டன் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க, ப்ரொமோஷன் இன்டர்வியூ. அதே மாதிரி அந்த டைமில் நான் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி போயினா அந்த டைமில் எக்ஸாம் எழுதினேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட 40 பேர் எக்ஸாம் எழுதியிருந்தோம். 27 பேர் பாஸ் பண்ணாங்க. அதில் நானும் ஒன்று. 7 போஸ்டிங் போட்டிருந்தாங்க, அதில் எனக்கும் போஸ்டிங் கிடைச்சிது.
சூப்பர் சார். இது வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். நான் இது போக மற்ற நேர சில விஷயங்களுக்கெல்லாம் நான் அப்பப்ப பார்த்துக்கலாம். ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லாரும் உண்மையிலே இது வந்து எல்லாருக்கும் கிடைக்காது. கிடைச்சத வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. வாழ்க வளமுடன். நன்றி சார். நன்றி சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை, லைவ் எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவிச்சது நீங்கள் சொன்னது ரொம்ப நன்றி சார். நிச்சயமாக உங்களுக்கு மற்றவங்க எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சூப்பர் சார். நன்றி நன்றி குருஜி. நன்றிங்க சார். பாருங்க, ஸோ இதுதான் அந்த நேரம் காலம் பார்த்து நம்ம செய்யும்போது நிச்சயமாக நமக்கு சக்சஸ் தான் அது. சரிங்களா? சரி, ஆக்சுவலாக இதுக்கான ஃபீஸ் வந்து காலையில் 13 அன்னைக்கு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இதோட ஃபீஸ் வந்து 5400 ஆக்சுவல் ஃபீஸ். நம்ம ஏர்லி பேர்ட் ஆஃபர் போட்டிருந்தோம். என்னன்னா 10th அன்னைக்குள்ள நம்ம பே பண்ணால் 4200 ஏர்லி பேர்ட் போட்டிருந்தோம். இன்னைக்கு தான் கிளாஸ் நடக்குது, இந்த இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் நடக்குது. இன்னைக்கு தான் 10th. ஆமாம், இன்னைக்கு 10ஆம் தேதி. அப்போ இன்னைக்குள்ள பே பண்ண முடியுமான்னு கேட்டால் சிலருக்கு முடியும், சிலருக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நாளைக்குள்ள நீங்க பே பண்ணிடுங்க. நாளைக்குள்ள பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 4200 நீங்க அந்த கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஒன் டைம் ஃபீஸ் பேமெண்ட் தாங்க. இந்த லெவல் மறுபடியும் நீங்க படிக்கணும்னா தனியாக ஃபீஸ் பே பண்ண அவசியம் கிடையாது. அதே குரூப்ல தான் இருப்பீங்க, லிங்க் உங்களுக்கு வரும். மறுபடியும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அந்த கிளாஸை. சரிங்களா? ஓகே, என்னோட மொபைல் நம்பர் எழுதிக்கிறீங்களா? ஏதாவது டவுட் தான் எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. நோட் பண்ணிக்கிறீங்களா? யாருக்கா தேவைப்படுதுங்களா? எஸ், 9385 99 4502. 9385 99 4502. சரிங்களா? இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அந்த மாதிரி தான் நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. நிச்சயமாக அந்த கிளாரிட்டி கொடுத்து சரி பண்ணி நம்ம அதுக்கப்புறம் அடுத்ததை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குங்க. விடியாத இரவென்று எதுவும் இல்லை, வடியாத வெள்ளம் என்று எதுவும் இல்லை, தீராத கஷ்டம்னு எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்கு, எல்லாமே நம்ம கிடைச்சிட்டு தான் இருக்கு. வேற ஏதாவது டவுட் கேள்விகள் இருந்தா கேளுங்க. ஓகே, சாரி விட்டு விட்டு கேக்குது, திரும்ப கேளுங்க. வேலை அமையாம இருக்குங்க சார். இப்ப எங்க போனாலும் போயிட்டு தடை வருது, இல்லைன்னா வேலை 10-15 நாள்ல வேலையை விட்டு வர்ற மாதிரி ஆயிடுது. அது ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க சார். ஓகே, நீங்க செய்யற விஷயங்கள் தவறான விஷயங்கள் கிடையாது, சரியான விஷயங்கள் செய்றீங்க. ஆனா சரியான நேரத்துல செய்யணும், அதுதான் முக்கியமானது. பஞ்சபட்சி அதான் சொல்லி கொடுப்போம். அப்ப நீங்க சரியான நேரத்துல செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு அந்த தடைகள்லாம் நீங்கி அந்த வாழ்க்கையில முன்னேறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சி வாழ்க்கையில சீக்கிரம் முன்னேற ஆரம்பிச்சிருவீங்க. நிச்சயமா அதுதான் சார். இந்த பயிற்சி கத்துக்கிட்டு அதுல எந்த நேரத்துல நீங்க அப்ளை பண்ணா, எந்த நேரத்துல நீங்க அதுக்கான ரெக்வஸ்ட் பண்ணா உங்களுக்கு கிடைக்குமோ, எந்த நேரத்துல நீங்க பேசினா அது கிடைக்குமோ, அந்த நேரத்துல நீங்க செலக்ட் பண்ணி பேசும்போது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க. வேற ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேளுங்க. இப்போதைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம். நம்ம டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நான் பஞ்சபட்சியில நம்ம எல்லாம் கத்துக்க போறோம், டீட்டெயில் உங்களுக்கு ஷேர் பண்றேன். நீங்க பே பண்ணி எனக்கு இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா குரூப்ல, அந்த குரூப் தனி குரூப் இருக்கு, அந்த குரூப்ல ஆட் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் அந்த குரூப்ல தான் உங்களுக்கு லிங்க் வரும், அதில் நீங்க கனெக்ட் பண்ணி 11ஆம் தேதி காலையில 6 மணில கிளாஸ் இருக்கும். ஓகேங்களா? சொல்லுங்க சார். சார் ஒரு சின்ன இப்போ நம்ம நீங்க சொன்னீங்க சார், தான் கரெக்டான டைம் பார்த்து ஒரு அப்ரோச் பண்றோம் ஒரு விஷயத்துக்காக. சப்போஸ் இப்போ அவசரத்துக்கு ஏதாவது ஒரு அப்ரோச் பண்ணும்போது சம்திங் ஏதாவது பேடா நடக்க வாய்ப்பு இருக்கா? அதுக்கும் பரிகாரம் இருக்கு சார்.
இப்ப நம்ம நேரம் காலம் பார்த்து ஒரு விஷயம் பண்றோம், எல்லாம் கரெக்டா இருக்குது, செய்யறோம். இப்ப நேரம் காலம் பாக்குறது நேரம் இல்லை, இட்ஸ் எமர்ஜென்சி, அர்ஜென்டா செஞ்சாகணும். அப்ப என்ன பண்ண போறோம்? அதுக்கு பரிகாரம் இருக்கு, அது செஞ்சுட்டு அதை செய்ய போறோம். செஞ்சா அதுவும் சக்சஸ் ஆகும், ஓகே சார். அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இப்போ ஒரு சின்ன டவுட் என்னன்னா, இப்போ எமர்ஜென்சிக்கு செய்றோம், அது லைஃப் ஏதாவது டேர்ன் பண்ணி விட்டுறது அந்த மாதிரி. அதான் பரிகாரம் செஞ்சுட்டு நம்ம செய்யும்போது கெட்ட பலன் நமக்கு கிடைக்காது சார். ஓகே, தேங்க்ஸ் சார், தேங்க்ஸ் சார். அதுக்கு முன்னாடி நம்ம, அதாவது இப்ப வருமுன் காப்போம்ன்றது வச்சுக்கோங்களேன். இந்த நேரத்துல செஞ்சாகணும், எமர்ஜென்சி, பட் ஆனா நேரம் நமக்கு வந்து நம்ம சொல்ற மாதிரி சரியில்லை. அப்ப என்ன பண்ணுதுன்னு கேட்டா, அந்த பரிகாரம் செஞ்சுட்டு செய்யும் போது அது நிலை மாறி நமக்கு அது சக்சஸா தான் கொடுக்கும், கெட்ட பலன் கிடைக்காது. ஓகே ஓகேங்க சார். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் சார். வளர்பிறை மூல நட்சத்திரத்துல கோழி வந்து பஞ்சபட்சத்தை அவங்க பட்சிங்க ஐயா. சரிங்க சார். அப்ப அவங்க வந்து அந்த பட்சியை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்னும் பொழுது இன்னைக்கு வந்து பெரும்பாலான உணவு விடுதலை இதெல்லாம் பாத்தீங்கன்னா அசைவம் வந்து நிறைய கோழி தான் யூஸ் பண்றாங்க. சரிங்க சார். அப்படி இருக்கும்போது நம்ம அவங்களுக்கு வந்து பரிகாரமா எதனா இது பண்றதுன்னா நம்ம சார், ஆக்சுவலா பட்சிங்கிறது வந்து நம்ம கோழி, காகம், இப்ப காகத்தை யாரும் சாப்பிட போறதுல, ஆந்தை இருந்தா ஆந்தை யாரும் துன்புறுப்படுறதுல வல்லூர் பாக்குறதே கிடையாது நம்ம. ஆமா சரிங்களா? அது அப்படி கிடையாது. இது பட்சிங்கிறது எதை பேஸ் பண்ணுதுன்னா பஞ்சபூதத்தை பேஸ் பண்ணுது. நான் நினைச்சேன் அந்த பட்சியை வந்து நம்ம துன்புறுத்தக்கூடாது அப்படின்ற ஒரு இதுல. அப்படி கிடையாது சார். பட்சிங்கிறது பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டது. பஞ்சபூதங்கள்னா இப்ப நம்ம பிறந்த ஒருத்தருமே பிறந்திருக்கோம்னா ஒரு பஞ்சபூதத்தோட தன்மையில தான் பிறந்திருப்போம். அது சம்பந்தப்பட்டதுதான் பஞ்சபட்சியை தவிர நீங்க கோழியை துன்புறுத்தக்கூடாது, காகத்தை அடிக்க கூடாது, காக்கா பிடிக்கணும். அப்ப காகம் பட்சி இருந்தீங்கன்னா காக்கா பிடிக்கணும்னு அர்த்தமாயிடுமா சார்? அந்த மாதிரி கிடையாது. சரிங்களா? அது நிறைய பேர் அந்த மாதிரி தப்பா சொல்லி தராங்க, சிலர் சொல்லி தராங்க. அதை பத்தி நமக்கு தேவையில்லை. ஓகே. கரணம் பத்தி இப்போ ஒருத்தர் வந்து வணிசேகரன்னா அவங்க வந்து மாடு வச்சிருக்கணும், அவங்க மொபைல்ல டிஸ்பிளே. ஓகே, அது வேற சார். அது டெக்னாலஜி வேற, டெக்னிக் வேற. பஞ்சபட்சி கம்ப்ளீட் டெக்னிக் வேற சார். சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஓகேங்க. சொல்லுங்க. நான் உங்ககிட்ட ஏற்கனவே பஞ்சபட்சி படிச்சிருக்கேன், வருமா? நிச்சயமா மேடம். அதே குரூப்ல தானே இருக்கீங்க, லிங்க் வரும் உங்களுக்கு. மேடம், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்தா ஷேர் பண்ணுங்க. நீங்க பஞ்சபட்சி நீங்க பயன்படுத்தி வாழ்க்கையில ஏதாவது நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கா, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. நான் வந்து எங்கேயாச்சும் கிளம்பணும், என்ன செய்யணும், ஒரு நல்ல விஷயம் ஸ்டார்ட் பண்ணணும், இப்பெல்லாம் பட்சி செய்யறேன். அரசு பட்சி நேரத்துல அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். அது சக்சஸ் ஆகுது. சூப்பர் மேடம், சூப்பர், நல்லது மேடம். அரசு பட்சி நேரம் பார்த்து ஒருவேளை அரசு பட்சி முடியல அப்படின்னாலுமே ஒரு இப்போ ஏதாவது கிளாஸ் ஃபீஸ் கட்டணும், இந்த மாதிரி எதுவும் இருந்தாலுமே நான் அந்த குருவாரம், அந்த ஹோரை, அந்த பட்சி எல்லாம் பார்த்து செய்றேன். சூப்பர் மேடம், சூப்பர், ரொம்ப நல்ல விஷயம் மேடம். நல்லா சக்சஸ் ஆகுது. நன்றி மேடம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணது ரொம்ப நன்றி மேடம். நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஓகே ஓகே மேடம், ஓகே மேடம். சரிங்களா? அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கிடைச்சிருச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு வாழ்க்கையை முன்னேற்றிக் கொள்வோம். ஓகேங்களா? சரி, நம்ம இன்னைக்கு 11 சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். ஓகே, 11 காலையில் 6 மணிக்கு நம்ம எல்லாருமே மீட் பண்ணலாம் கிளாஸ்ல. சரிங்களா? இப்ப நான் டீட்டெயில் எல்லா குரூப்பும் டீட்டெயில் ஷேர் பண்றேன். இவ்வளவு நேரம் பொறுமையா கிளாஸ் அட்டன் பண்ண உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வாங்க எல்லாரும் கலந்து நம்ம கிளாஸ் கத்துக்கிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னேற்றுவோம். அனைவருக்கும் வாழ்க வளமுடன். தேங்க்யூ மேடம். வாழ்க நன்றி, வணக்கம். வணக்கம். வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேடம்.